நில்றா. ஏன்டா அப்படி பண்ண? உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? முடிஞ்ச வரைக்கும் யாரையும் இம்சை பண்ணாம இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். டேய், என்ன நக்கலா? அத்தை பேச்ச மீறி நீ அந்த ஆள் அண்ணாச்சி வீட்டுக்கு போனது தப்பு. அங்க போறது மட்டும் இல்லாம அந்த வீட்டு வேலைக்காரி சக்தியை கூட்டிட்டு வந்து ஆபீஸ்ல தங்க வச்சிருக்க. ஆபீஸ்ல இல்ல, குடோன்ல. எங்கேயோ ஒண்ணு அவளை கூட்டிட்டு வந்து தங்க வச்சது தப்பா இல்லையா? அது ஏன் இஷ்டம். ஏய், அசிங்கமான காரியத்தை பண்ணிட்டு திமிரா வேற பேசுறியா? இப்ப என்ன அசிங்கமா போச்சு சொல்லுங்கப்பா, என்ன அசிங்கமா போச்சு? என்னன்னா நீ கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து குடோன்ல வச்சுக்கிட்டு யாராவது பார்த்தாங்கன்னா அசிங்கமா பேச மாட்டாங்க? இது பாருங்க, எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு போகிறதுக்கு இடம் தெரியாம நிக்கும் போது அவளுக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சு. யாரு என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்க தோணல. ஏன் உன்னை விட்டா அவங்களுக்கு வேற ஆளே கிடையாதா? என்னமோ பெருசா சொல்லுவிய, நல்லவரு வல்லவர்னு அந்த அண்ணாச்சி. அந்த ஆளுக்கு தெரியாது கல்யாணம் ஆகாத பொண்ணு வெள்ளம் என்ன நடக்குன்னு? அத பத்தி நீ பேசாத. பணம் பணம் அலையறவங்களுக்கு அத பத்தி புரியாது. டேய், உன் மரமாட்டிக்கு என்னடா புரிஞ்சது? சக்தி அந்த அண்ணாச்சி வீட்டுல தானே வேலை செஞ்சா. அவளை பிடிக்கலனா பஸ் ஏத்தி அவ சொந்த ஊருக்குள்ள அனுப்பிச்சிருக்கா. அது கூட செய்ய தோணல அவனுக்கு. அந்த ஆளை போய் நல்லவன் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி ஆடிட்டு இருக்க. அண்ணாச்சியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அந்த சக்தி அண்ணாச்சி வீட்டுல வேலைக்கு கொண்டு போய் விட்டது அந்த கிழமை ரங்கம் தானே. அவன் கூட அவளை கண்டுக்கல. இப்படி சம்பந்தப்பட்டவங்க யாருமே அந்த பொண்ணு மேல அக்கறை காட்டாத போது நீ எதுக்கு அக்கறை காட்டுற? அவர் செய்யல இவர் செய்யலன்னு சொல்றீங்களே, அதுக்கு காரணமே நீங்க பண்ண வேலை தானே. நீங்க கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு பேசாம இருந்திருந்தா அங்க எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. யாரும் வெளியில போயிருக்கவும் மாட்டாங்க. நீங்க கல்யாணத்தை நிறுத்தணும்னு திட்டம் போட்டு ஆட்டம் போட்டீங்கல்ல, அதோட வினைதான் இது. நீங்க செஞ்ச தப்புக்கு நான் பரிகாரம் பண்ணிட்டு வந்திருக்கேன். சக்தி போன் ஆச்சு, அவகிட்ட கொடுக்காம வந்துட்டோமே. போன் எடுக்க மாட்டேங்கிறான். நீ பரிகாரம் பண்றதா இருந்தா இப்ப பண்ணாத. ஒரேடியா நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பண்ண ஆரம்பி. என்ன, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த அண்ணாச்சிக்கு பாவத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஏமா, அண்ணாச்சி தங்கச்சியும் உங்க தம்பியும் காதலிச்சு ஓடி போயிட்டாங்க. அந்த அவமானம் தாங்காம தாத்தா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு அண்ணாச்சி மேல ஏன் கோவப்படுறீங்க? இவன் வேற இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப நாங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லாம சம்மந்தம் இல்லாம பேசி தப்பிக்கலாம்னு பாக்குறியா? என்ன தப்பிக்க பார்த்தேன்? அப்புறம் எதுக்குடா அந்த பொண்ணு அங்க தங்க வச்சிருக்க? நான் தான் அதுக்கு அப்பவே பதில் சொல்லிட்டேன்ல. ஏய், இத பாரா, ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு கௌரவம் அந்தஸ்து இருக்கு. அது கெட்டு போற மாதிரி ஏதாவது பண்ண அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். கொன்னுடுவேன் உன்னை. நம்ம குடும்ப கௌரவம் கெட்டு போகிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? இன்னும் என்னடா பண்ணணும்? இப்ப பண்ணிட்டு வந்திருக்கே இந்த காரியம், இது ஊர் உலகத்துல இருக்கிறவங்க பார்த்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்கடா. அதுவும் எதிர்காலத்தை தானே பாதிக்கும். உனக்கு யாரா பொண்ணு கொடுப்பாங்க? நாங்களும் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு உனக்கு பொண்ணு கேட்க போறது? எனக்காக நீங்க பொண்ணு கேட்கவும் வேணாம், யாரும் எனக்கு பொண்ணு தரவும் வேணாம். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணுக்கு உதவி செய்யணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? ஏன் இதெல்லாம் செய்யற? நாகு, இவன் பேசுறத பார்த்தா இவன் வேற ஏதோ முடிவுல இருக்கிற மாதிரி தெரியுது. தொரப்பாண்டி, அப்படி ஏதாவது ஒரு யோசனை உன் மனசுல இருந்தது, தயவு செஞ்சு அதை மாத்திக்க. தெருவுல போறவ வர்றவள இந்த வீட்டுக்குள்ள நான் விட மாட்டேன். அம்மா, ஏமா இப்படி யோசிக்கிறீங்க? நான் ஏதோ ஒரு மனிதாபிமானத்துல அந்த பொண்ணுக்கு உதவி செஞ்சேன். அத போய் கொச்சப்படுத்தி பேசுறீங்க. உதவி செய்யணும்னு நினைச்சவன் அவளை பேசாம ஊருக்கு பஸ் ஏத்தி விட வேண்டியதானே? எதுக்கு உன் குடோன்ல கூட்டிட்டு போய் வச்சிருக்க? ஹாய் சக்தி, என்ன பயங்கர பிஸியா?
இல்ல நான் இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கனவு கண்டேன். அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு. ஆனா நீ பாட்டுக்கு ஃபோன் கட் பண்ணிட்டு இருக்க. நான் சொல்றது கேக்குதா இல்லையா? துரப்பாண்டி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இப்ப உங்களுக்கு என்னமா தெரியணும்? உனக்கும் அந்த சக்திக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் சக்தியை காதலிக்கிறேன். அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். போதுமா? என் சக்தி, ஐயோ, என்ன நடக்குதுங்க? டேய், என்னென்ன பண்ணலாம் அவனை? இரு பாப்போம். என்னங்க இப்படி அவன் வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கானே, விடிய விடிய நம்ம வீட்டு வாசல்ல அவன் உட்கார்ந்துட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கும்? அண்ணே நீங்க இருங்க. அண்ணா அவனை போய் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் முரளி, வா இங்க வாங்க. நீ கோவப்படுவ, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நான் சொல்ற வரைக்கும் வெளியே வரக்கூடாது. இருங்க வரேன். அண்ணா சொன்னா இங்கே கேளு, நானே வரேனே. அண்ணா என்ன திமிரா உட்காந்துருக்க? டேய் 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 டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? உங்க பொண்ணதான் சார். அவளாம் வரமாட்டான். அப்ப அது அவளை வந்து சொல்லுங்க. ஏடா உன் மூஞ்சில காரி துப்பி அசிங்கப்படுத்தி வெளியே தள்ளியும் சூடு சுரண மானம் வைக்க இது இல்லையாடா உனக்கு? ஏன் சார், எங்க வீட்டுல இருக்கவங்க கூட தான் அடிச்சு உங்களை வெளில துரத்துனாங்க. அப்ப உங்களுக்கு எதுவும் இல்லையா? தூக்கில தொங்கிட்டீங்க. டேய் டேய் டேய், உங்க வீட்டுல பண்ண ஈன காரியத்தினால தான் என் பொண்ணு உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்படியா? அது அவளை வந்து சொல்லுங்க. அவதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாள். அப்ப அவள வர சொல்ற நீ? சார், இத்தனை நாள் பார்த்து பழன முடிஞ்சு தானே சார். 2 நிமிஷம் பேசுறதுனால ஒன்னும் ஆயிட மாட்டா. வர சொல்லுங்க. அண்ணே அவன டேய் இருங்க தம்பி, இல்ல விளையாடுறியா? என்ன பேசிட்டு சார், இருக்கீங்களே? நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். உனக்கு என்னதான்டா வேணும்? என்ன வேணும்? சொன்னதே திருப்பி சொல்ல வைக்காதீங்க சார். தொண்டெல்லாம் வறண்டு போகுதுல. போய் உங்க பொண்ணை அனுப்புங்க. அவளை பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு அனுப்பிடுறேன். டேய் என்ன? என்னடா அவங்ககிட்ட போய் பேசிட்டு அட, இருக்கிற? எப்ப பார்த்தாலும் எதையாவது கத்திக்கிட்டு. டேய் இருடா வரேன். இரு. இருக்கிறேன், போயிட்டு வாங்க. டேய் உனக்கு அட, அவ்வளவுதான் மரியாதை. போயா. நீ எல்லாம் ஸ்வீட் கடை நடத்ததான் லாக்கி. என் ஃபீலிங்லாம் எங்க உனக்கு புரிய போகுது? மாப்பிள்ளன்னு கூட பார்க்காம வெளில உக்கார விட்டானுங்க. ஏய் பார்த்தல எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கான்னு. அவ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அனிதா? தெருவே வேடிக்கை பாக்குது. ரொம்ப அசிங்கமா இருக்குடி. முதல்ல போ சொல்ல அவனை. அம்மா, நானும் அதுதானம்மா சொன்னேன். நீங்க எங்க கேட்டீங்க? அனிதா என்ன சொல்ற நீ? ஆமா சித்தப்பா, சொன்னா நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னதான் லவ் பண்ணிருந்தாலும் அப்பாவை அவங்க வீட்ல அத்தனை பேர் சேர்ந்து அடிச்சாங்களே, அப்ப எனக்கு வலிக்காதா? அது மட்டும் இல்ல, இவ்ளோ நாள் என்ன நிமிந்து கூட பார்த்து பேசாதவ இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுறானா? அப்ப இவ்ளோ நாள் எவ்வளவு கேடியா இருந்திருக்கான். அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேனா? அப்புறம் எதுக்கு அவனுக்காக அந்த கத்து கத்துன? நான் என்ன சொன்னேன்? அடிக்காதீங்கன்னு தானே சொன்னேன். அனுப்பாதீங்கன்னு சொல்லலையே. அப்படின்னா அவன் கேட்டவன தாலியை கட்டி கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? ஏன் முடியாதுன்னு சொன்ன? நீங்க கேட்டவன கழட்டி கொடுக்கறதுக்கு இது என்ன கவரிங் சேனா? ஒருத்தன் கையால கட்டின தாலி தானே. நானும் பொண்ணு தானே, எனக்கும் தயக்கம் இருக்காதா? சரி, இப்ப கட்டி கொடு. இல்ல சித்தப்பா, கொடுத்துருவேன். ஆனா நீங்க கொண்டு போய் அவன் மூஞ்சில வீசினாலும் அவன் போக மாட்டான். அப்பவும் அவன் என்னதான் வர சொல்லுவான். சரி, இப்ப அதுக்கு என்ன செய்ய சொல்ற? நானே போய் அவன் கண் எதிரில இத கட்டி கொடுத்துட்டு போடா சாமின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். உன்னை நம்பலாமா? வேண்டாமா, நீங்க என்ன நம்பவும் வேண்டாம், அவ இங்கிருந்து போகவும் வேண்டாம். தெருவுல உள்ளவங்க யாரும் தூங்கவும் வேண்டாம். விடிய விடிய வேடிக்கை பார்த்து என்ன கதை கட்டி விட்டு சிரிக்கட்டும். அப்புறம் வீட்டை விட்டு வெளியே தலை காட்ட முடியாம அசிங்கப்பட்டு தூக்க மாட்டி சாகுறேன். அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருங்க. என்னங்க இவ என்னென்னமோ பேசுறா? இரு. ஏ அனிதா, போ. போறேன்னு சொன்னல, போ. நில்லு. இங்க பார், உன்னை இப்ப நான் கீழே அனுப்புறது உன் மேல ஒரு நம்பிக்கையில இல்ல, ஒரு முடிவோட தான். அவனை அனுப்பிச்சிட்டு நீ உள்ள வந்து வச்சுக்கோ, நாங்க சந்தோஷப்படுவோம்.
அவன் கூடவே ஓடி போன திட்டம் போட்ட உங்க 2 பேரையும் கொண்டுட்டு நாங்க 3 பேரும் தொங்கிடுவோம். இனிமே என்ன செய்யணுமோ நீ செய். அம்சுர் அவளை போ. நில்லு. அப்பா சொன்னது கேட்டல, புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. போ. என்னங்க? ஏய் எட்ரி கையா. பொண்ணை பத்தி வச்சிருக்கான பொண்ணை என்ன காரியம் பண்ணிருக்கா பாத்தியா? கூனி குறுக அசிங்கப்பட்டு அவனுங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் இவனால. இதெல்லாம் தேவையா எனக்கு? ச்சே, என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அண்ணே அண்ணே, எனக்கு என்னமோ அனிதா நடவடிக்கையில சந்தேகமா இருக்கு. நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா? வேணாடா, அவர் ஃப்ரீயா விடு. இல்லண்ணே, நான் சொல்றது கொஞ்சம் விட்டு பிடிப்போம். என்னன்னு பாரு. தம்பி, அண்ணே இல்லடா, வெளியே லாக் பண்ணிட்டானே. ஏய் அனிதா, அனிதா, கதவு தர. ஜெவி, வா போலாம். ஏய் உங்க அப்பா செத்துரும் சொன்னா. அவங்களாம் அப்படிதான் சொல்லுவாங்க. இவங்க கூட இருந்தா நம்ம உயிரோடவே வாழ முடியாது. வா போலாம். சரி வா போலாம். அனிதா, அண்ணே, நான் சொன்னேன், நீ கேட்டியா? நீ தானே கேட்க மாட்டேன்ன. ஏய் நான் என்னடா? அண்ணே பாத்தீங்களா நீ? ஏய் கதவு தர. ஏய் அனிதா, நீ சஞ்சயா யாரா இருக்கும்? ரொம்ப உரிமையா பேசுறான். அதுவும் நைட் டைம்ல போன் பண்ணி பேசுறான். ஒருவேளை லவ்வரோ? சச்சே, அந்த மாதிரி இருக்க முடியாது. சக்தி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா போன் வந்துச்சே, யாரா இருக்கும்? கேட்டு பார்த்துருவோம். அச்சோ, இந்த நம்பர்ல இருந்து போன் பண்ணா அவனுக்கு தெரிஞ்சிடாதா? யாரா இருக்கும்? சக்தி கிட்டே கேட்டுடலாம். கேட்டா தப்பா நினைச்சுக்குவாளோ? என்ன பண்றது? அவகிட்ட போனை கொடுக்கிற மாதிரி கொடுத்து யாருன்னு கேட்டுற வேண்டியதான். தொரப்பாண்டி, ஒரு கை கால் விளங்காத பொண்ணா பார்த்து உனக்கு கட்டி வச்சால கட்டி வைப்பேன்னு தவிர அந்த சக்தியை உனக்கு கட்டி வைக்க மாட்டேன். அம்மா, இது வரைக்கும் நான் சக்தி கிட்ட அந்த மாதிரி பேசினதில்ல. அவனும் என்கிட்ட அந்த மாதிரி பேசினதில்ல. அதுக்கான நேரம் இது இல்லம்மா. ஆனா ஒருவேளை நாளைக்கு சக்தி என்ன காதலிக்கலான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க யார் தடுத்தாலும் நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதை யாரும் தடுக்க முடியாதுமா.
அனிதா எத்தனை தடவை சொல்றது, இப்படி அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல ஜெயவேல், நம்ம கல்யாணம் எப்படி எல்லாமோ நடக்கணும்னு நான் கற்பனை பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பாரு, யாரும் இல்லாத அனாதைகளை தெருவுல வந்துட்டு இருக்கோம். நான் கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க அப்பா கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கினேன். அதுக்குள்ள சம்பந்தமே இல்லாதவங்க உள்ள போந்து காரியத்தை கெடுத்துட்டாங்க. இப்ப பாரு, தங்குறது கூட இடம் இல்லாம நடு ரோட்ல நடந்துட்டு இருக்கோம். ஜெயவேல், உங்க அப்பா அம்மாவும் சம்மதிச்சுட்டாங்க, எங்க அப்பா அம்மாவும் சம்மதிச்சுட்டாங்க. அப்புறம் இடையில இவங்களுக்கு என்னடா பிரச்சனை? என்ன பண்றது, அவங்களுக்கு அவங்கவுங்க கவலை. எங்க அத்தைக்கு அவங்க பொண்ணு மேல கவலை, அந்த நாகவல்லிக்கு எங்க அப்பாவுக்கு எப்படியாவது தொல்லை கொடுத்துட்டே இருக்கணும்ன்ற கவலை. நம்மள பத்தி கவலைப்பட யாருமே இல்லையா? ஏன் இல்ல, அதான் சக்தி இருக்கால்ல. இருக்காங்க, ஆனா இப்ப அவங்க உங்க வீட்டுல இருப்பாங்க. என்ன பண்றது, விதி விளையாடிடுச்சு. அங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ. என்னடா சொல்ற? ரங்கண்ண கிட்ட போன்ல பேசினேன். சக்தி துரைப்பாண்டி வாட்டர் குடோன்ல தான் இருக்காளாம். அவர் நம்பர் கூட கொடுத்தாரு. அப்படியா? அப்ப அவருக்கு போன் பண்ணுடா. ஹலோ, துரைப்பாண்டிங்களா? ஆ நான் ஜெயவேல் பேசுறேன். சொல்லுப்பா. சக்தி கிட்ட பேசணும். என்ன விஷயம்ப்பா? அவளை பார்க்கணும். என் வாட்டர் கேன் குடோன்ல தான் இருக்கா, நீ அங்க வந்துருப்பா. சரி, வந்துடுறேன். பாய். குடோன்ல தான் இருக்காளாம். நான் தான் சொன்னேன்ல, வா போய் பார்க்கலாம். வா. உலகம் பிறந்தது என்னக்காக, ஓடும் அணி. சக்தி, சக்தி, என்ன இந்த நேரத்துல? உன்னோட போன் என்கிட்ட இருந்துச்சு சக்தி. உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? பேக்ல தானே வச்சிருந்தேன். அந்த அம்மா பேக வீசினப்போ கீழே விழுந்துருச்சு, அதான் எடுத்து வச்சிருந்தேன். இந்தா. அது மட்டும் இல்ல, யாரோ போன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு யாரு போன் பண்ணது? சக்தி, யார் அது? யாரும் இல்ல, என் ஃப்ரெண்டு தான். சரி, அடுத்தடுத்து கூப்பிட்டுட்டே இருந்தாரே, ஏதாவது அவசரமா இருக்க போது, நீ பேசுற. இந்த நேரத்துல வேண்டாம், நான் காலையில பேசிக்கிறேனே. தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, நானே அட்டென்ட் பண்ணி பேசலான்னு தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள வீட்டில் நடந்த பிரச்சனையில பேச முடியாம போயிடுச்சு, அதான் போன் எடுத்துட்டு வந்தேன். எதுக்கும் நீ ஒரு தடவை பேசிட்டா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். வேண்டாம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்நேரம் அவ தூங்கிட்டு இருப்பா. என்னது, அவளா? பேரு சஞ்சய்னு இருந்துச்சு. அது ஹலோ, சொல்லுப்பா, எங்க இருக்கீங்க? சரி, நான் ஆள் அனுப்புறேன். சொல்லு. எஸ், வெளில தான் நிக்கிறாங்க, கூட்டிட்டு வா. தம்பி, அண்ணன் உங்களை உள்ள வர சொன்னார். வா போலாம். வாங்க. அக்கா, ஏன் அழற? என்னாச்சு? எங்களை யாருமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அக்கா. இப்ப எங்க போறதுன்னு கூட தெரியாம தெருவுல நிக்கிறோம்க்கா. நான் எங்க அப்பாவை ஏமாத்தி வீட்டை விட்டு தப்பிச்சு வந்துட்டேன்க்கா. ஜெயவேல், எங்க அப்பா
அழாதம்மா, ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன்.